ஒரு பதிவுலையுமே விளம்பர மாடல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கோம். அந்த வகையில நேத்து இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, ட்விட்டர் பக்கம் போனாலே அடுத்தடுத்து இமேஜா வருது. என்னடா இது இமேஜா வருது? ஏதோ திருவிழா காலமா எதுவும் கொண்டாட போயிருக்காரா நம்ம ஐயா அப்படின்னு பார்த்தா, நம்ம ஐயா ஜெர்மனுக்கு போயிருக்காருன்னு நேத்தே சொன்னோம் இல்லையா? அங்க போயிட்டு ஏதோ ஒப்பந்தம்லாம் சைன் போடுறேன். இங்க உள்ளவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நெறைய விஷயங்கள் நேத்து பேசியிருந்தாரு. அது சம்பந்தமா ஃபோட்டோ போட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, சம்மந்தமே இல்லாம நெறைய ஃபோட்டோஸ் வருதுங்க. அவர் என்ஜாய் பண்ற மாதிரி வருது. அவர் வந்து எல்லார் கூடயும் பேசி சிரிக்கிற மாரி வருது. அவர் ஏதோ இந்த பாட்ஷா படத்துல ரஜினி அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, பின்னாடி ஒரு 10 காரு, முன்னாடி ஒரு 10 காரு, நடுவுல இவர் வருவார் இல்லையா? அந்த மாரி ஒரு எஃபர்ட்லாம் போட்டு பயங்கரமா வீடியோலாம் மேக் பண்ணி அவருடைய பேஜ்லயும் திமுகவோட ஐடி விங் பேஜ்லயும் வரிசையா வந்துகிட்டே இருக்குங்க. அவங்க என்னெல்லாம் போஸ்ட் போட்டிருக்காங்க, அந்த போஸ்ட் என்னென்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல முழுக்க பார்க்க போறோம். வாங்க ஷோக்குள்ள போயிருவோம். பேஜ் ஒர்க். ஆகஸ்ட் 30ஆம் தேதி நம்ம ஐயா வந்து ஜெர்மனி கிளம்பி போறாரு. போனதுக்கு அப்புறமா அங்கனுக்குள்ள ஒரு செட் ஆஃப் தமிழ் பீப்புள்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவரை வந்து வரவேற்கிறாங்க. எந்த மாதிரி அப்படின்னா, அப்பா உங்களை வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சார்ட்ல எழுதி வரவேற்கிறாங்களாம். அதாவது தமிழகத்திலேயே இன்னும் யாருமே அப்பான்னு கூப்பிடவும் இல்லை, அப்பான்னு ஏத்துக்கவும் இல்லை. இதுல அங்க எப்படி அப்பான்னு தோணுச்சு, அங்க எப்படி அப்பான்னு எழுதியிருப்பாங்க? ஒருவேளை இந்த மாதிரி எழுதுங்க நான் வரேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் கிட்ட இவரே சொல்லியிருப்பாரோ? சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஜெர்மனுக்கு போயிட்டாரு. போனதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுக்காக தமிழ் மக்களுக்காக நிறைய விஷயங்கள் பேசுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா அங்க போய் என்ன பேசினாரு அப்படின்னா, அரசு பள்ளிகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு, அதுக்கப்புறமா தமிழ்நாட்டுல இவர் செஞ்ச பெருமையை வந்து பேசியிருந்தாரு. நாங்க இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் மக்களுக்காக நல்ல விஷயம் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம வெளிநாடுகள்ல தமிழ் மக்கள் யாராவது பிரச்சனையில இருந்தாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் நம்மளுடைய தாய் மண்ணுக்கு பத்திரமா கூட்டிட்டு வர வேலையில நாங்க பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாரு. ஏதோ இவர் வந்து இங்க இருந்துட்டு உடனே ஒரு லெட்டர்ல கடிதம் எழுதி அனுப்புற மாதிரியும், வேற நாட்டுல இருக்கிறவங்க அந்த கடிதத்தை படிச்சுட்டு ஓகே ஓகே இது உங்க நாடா, மக்களை நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லி உடனே ரிப்ளை பண்ண மாதிரியும் இவர் அந்த அளவுக்கு பில்டப் கொடுத்துருந்தாரு. ஆனா இந்த 2 பேருக்கு நடுவுல மத்திய அரசுடைய ஒரு பங்களிப்பும் இருக்கு அப்படின்றத அவங்க மறந்துட்டாரு போல இருக்குங்க. மத்திய அரசோட உத்தரவு வந்தா மட்டும்தான் இவரால் அங்க பேசவே முடியும். அதெல்லாம் மறந்துட்டு ஏதோ தான் தான் எல்லாத்தையும் பண்ணேன் அப்படின்ற மாதிரி பில்டப் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அங்கே வந்து நிறைய நிகழ்ச்சி நடக்குது, ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நடக்குது. அங்கே உட்காந்து ஜாலியா நம்ம தலைவர் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி இங்க ஒரு சம்பவம் பண்ணிட்டு போயிருந்தாரு. அது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அது தெரியல அப்படின்னா போன பதிவில் அந்த சம்பவம் பத்தி ஒரு தகவலை கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்துருங்க. சரி, ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா ஏதாவது முக்கியமான விஷயங்கள் பேசுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் நம்ம தலைவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, கோலன் பல்கலைக்கழகத்துக்கு போயிருக்காரு. கோலன் பல்கலைக்கழகத்துக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய தமிழ் இதழ்களை பார்த்துட்டு படிச்சுட்டு, தமிழ் இதழ்கள் வந்து இவ்வளோ சுவாரஸ்யமானது, ஓலைச்சுவடிகளை நம்ம வந்து பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி அங்க ஒரு பில்டப்பா ஒரு லைன்லாம் கொடுத்து அவருடைய பேஜில் வந்து ஒரு ட்விட் போட்டிருந்தாரு. அந்த ட்விட்டை வந்து நான் உங்களுக்காக படிச்சு காமிக்கிறேன். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த கோலன் பல்கலை பற்றி ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். பழந்தமிழ் இலக்கிய சுவடிகள், பல முற்பதிப்புகள் என 40,000 அரிய தமிழ் நூல்களை கொண்ட கோலோன் பல்கலைக்கழக தமிழ்துறை நூலகத்தை பார்வையிட்டேன். அவருடைய பேஜ்ல ஒரு பதிவை போட்டிருக்காரு. அதாவது 1983 இருக்கும்போது அந்த காலத்திலேயே கிபி அந்த நூற்றாண்டுகள்லேயே இந்த கோலன் பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது. இந்த கோலன் பல்கலைக்கழகத்துல தமிழுக்குன்னு சொல்லி ஒரு துறை தனியா இருக்கு. அந்த தமிழுக்குன்னு ஒதுக்கப்பட்ட துறை வந்து போன வருடம் அக்டோபர் மாதமே மூடிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 1978கள்லயே பிரெஞ்சு சம்பந்தமான அந்த துறையை வந்து மூடினாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுடைய ஆட்சி காலம் இருக்கும்போது அவங்களுடைய அரசியல்துவம் வந்து எங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக கோலன் பல்கலைக்கழகத்துல அதை வந்து 1978களே மூடிட்டாங்க. மூடின பல்கலைக்கழகத்துல இவர் போயிட்டு நான் வந்துட்டேன், நீங்க எப்படியாவது அதை திறந்துருங்க, நான் வந்து ஒரு 2-3 போட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன், இங்க போயிருக்கேன்றது மக்களுக்கு காமிக்கணும்ல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நம்ம விளம்பர மாடல் அரசு என்ன பண்ணுது அப்படின்னா, அங்க போயிட்டு ஒரு 4-5 போட்டோ எடுத்துட்டு இந்த மாதிரி கோலன் பல்கலைக்கழகத்துக்கு நான் வந்திருக்கேன், அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்ற மாதிரி மூடப்பட்ட பல்கலைக்கழகத்துக்கு இவர் போய் உட்காந்துட்டு போட்டோ போட்டுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு பெரிய பொய்யையும் சொல்லியிருக்காங்க. அதாவது மூடப்பட்ட பல்கலைக்கழகத்துக்கு சுமார் 1.25 கோடி நிதியை வந்து நாங்க ஒதுக்கியிருக்கோம். அந்த கோலன் பல்கலைக்கழகத்துல உள்ள தமிழ் துறையை எப்படியாவது நாங்க வந்து திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம், அதுக்காக வந்து எங்க ஆட்சி அமைஞ்ச உடனேமே 1.25 கோடியே நாங்க ஒதுக்கி இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பதிவு பண்ணியிருக்காரு. அதாவது இது வரைக்குமே அவர் பேசின மேடை பேச்சுகள்லையுமே சரி, இதை பத்தின ஒரு வெள்ளை அறிக்கை கூட வெளியே வரவே இல்லை.
சம்மந்தமே இல்லாம கோலன் பல்கலைக்கழகத்துக்கு போயிட்டு நான் அங்க இருந்தேன், அங்க படிச்சேன் அப்படின்றத ஒரு போட்டோவா போட்டுட்டு ஆதாரமே இல்லாம 1.25 கோடிக்கு நாங்க வந்து நிதி ஒதுக்கியிருக்கோம் அப்படின்னு எப்படி உங்களால போய் சொல்ல முடியுது? இவர் போட்டிருக்க இந்த பதிவு எப்படி இருக்கு தெரியுமா? நம்ம எல்லாருக்குமே ஒரு காமெடி ஞாபகம் வரும். என்ன காமெடி அப்படின்னா, நம்ம கவுண்டமணி சார் அவர்கள் வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு போன் எடுத்து, ஹலோ நான் தான் இவர் பேசுறேன், ஆமா ஆமா இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் பக்கமா பேசிட்டு இருப்பாரு. முடிச்சதுக்கு அப்புறமா போன் வயர் அந்து போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி வரும் இல்லையா? அந்த மாதிரி தான் மூடப்பட்ட பல்கலைக்கழகத்தை இவர் வராருன்னு சொல்லி அந்த இடத்த மட்டும் திறக்க சொல்லி அவர் போட்டோ எடுக்கிறதுக்காக ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. இது ரெண்டு எப்படி மேட்ச் ஆகுது பாத்தீங்களா? அது மட்டும் இல்லாம அடுத்த ஒரு பதிவையும் போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, நான் வந்து ஜெர்மனிக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர்றதுக்காக சுமார் 3819 கோடி மதிப்பிலான ஒப்பந்தத்தை நான் வந்து சைன் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது மூலமா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவை போட்டிருக்காரு. ஐயா, நீங்க வந்து உங்க ஆட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இது வரைக்கும் 4 தடவை வெளிநாடு பயணம் போயிருக்கீங்க. யுஎஸ் போயிருக்கீங்க, ஐரோப்பா போயிருக்கீங்க, இப்போ வந்து ஜெர்மனி போயிருக்கீங்க. ஒரு இடத்துலையுமே இவ்வளோ கோடி வந்து நாங்கள் சைன் வாங்கியிருக்கோம், இவ்வளோ கோடி வந்து நாங்கள் ஒப்புதல் வாங்கியிருக்கோம், இவ்வளோ கோடி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 10 லட்சம் கோடிக்கும் மேலே சைன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் சொல்லிட்டே தான் இருக்கீங்களே தவிர, ஆனால் அதற்கான வெள்ளை அறிக்கை அப்படின்றது நீங்கள் இன்னும் விடவே இல்லை. அந்த டாக்குமெண்ட்ல என்ன ஆச்சு அப்படின்னே தெரியல. இப்படியெல்லாம் சொன்னாதானே மக்கள் நம்புவாங்க. ஓஹோ இவ்வளவு கோடி பண்ணிருக்காங்களா, அப்ப நமக்கு கண்டிப்பா வேலை கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நம்ப தானே செய்வாங்க. அந்த ஒரே காரணத்துக்காக நீங்க வந்து அங்க போயிட்டு ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னடா அது, ஜெர்மனிக்கு போயிட்டாரு, நமக்கு தேவையானதை பேசுவாரா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து ஏதாவது ஒரு பதிவு வருமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டே இருந்தோம். ஆனா அவர் போடுற போஸ்ட் எல்லாமே அவர் மட்டும் என்ஜாய் பண்ற மாதிரியே இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். இப்படிதான் ஒரு போஸ்டையும் போட்டிருந்தாரு. என்ன அப்படின்னா, இந்த டைம் மிஷின்லாம் இருந்துச்சு அப்படின்னா பழங்காலத்துக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கே ஆசை இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஜேர்னி பேக் இன் டைம் அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக்ஸை போட்டு அங்கே இருக்கக்கூடிய பழங்காலத்து காரில் ஏறி உட்காந்து குழந்தை மாதிரி போஸ்ட் கொடுக்குற மாதிரி ஒரு 10-15 ஃபோட்டோவை அவருடைய பேஜில் போட்டிருக்காரு. என்ன சார் இது குழந்தைத்தனமா இல்லையா? நீங்கள் அங்கே போயிட்டு மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றத பேசுறதை விட்டுட்டு அங்கே போயிட்டு குழந்தை மாதிரி ஒரு கார்லையுமே ஏறி உட்காந்து இந்த போஸ்ட் நல்லா இருக்கா, இந்த போஸ்ட் நல்லா இருக்கா, இப்படி உட்காந்து நல்லா இருக்கேன்னா அப்படின்ற மாதிரி வரிசையாக ஃபோட்டோவா எடுத்து உங்களுடைய பேஜில் அப்லோட் பண்ணிட்டே இருக்கீங்களே. இப்படியெல்லாம் பண்ணால் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை எப்படி நம்புவாங்க? சரி அதெல்லாம் விடுங்க. என்னென்னமோ பல கோடி மதிப்பில் வந்து சைன் வேற வாங்கி வச்சிருக்கோன்னு சொல்றீங்க. அப்புறம் நான் ஏதாவது பேச போய் வேலை வாய்ப்பு எங்கனால தான் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு எங்க மேல வழிய போட்ட போறீங்க. அடுத்தடுத்து ஜெர்மனி பக்கம் போயிருக்கீங்க, இன்னும் ஒரு 7 நாள் அங்கதான் இருக்க போறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியே வந்துச்சு. 10ஆம் தேதி தான் சென்னை வர போறாராம். அதுக்குள்ள ஜெர்மனுக்குள்ள எந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்றாரு, என்னென்ன பதிவுகளை போறாரு அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம். இப்போ நியூஸ் சேனலுக்கு நீங்க முத வந்திருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.